வாழ்க வளமுடன். நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு வாய் உணவும் ஒன்று நம்மளுடைய ஆரோக்கியத்தை ஊட்டி வளர்க்கும் அல்லது நமது நோயை ஊட்டி வளர்க்குது. இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, வாயில் போடக்கூடிய உணவு, இதில் கவனம் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி அம்பலி. இந்த அம்பலி அப்படின்றது புளிச்ச கஞ்சி, அதுதான் அம்பலி. ஏன் நம்ம அம்பலி அம்பலி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, டாக்டர் காதர்வாலி அவர் மேலே இருக்கிற மரியாதை. அவர் தான் இந்த டேர்மை ஃபேமஸ் பண்ணவர். நம்ம நேச்சுரோபதி படிக்கிறப்ப அவர் நிறைய கெஸ்ட் லெக்சர் கொடுப்பாரு. நம்ம அதை அட்டென்ட் பண்ணுவோம். இந்த கெஸ்ட் லெக்சர் எல்லாமே உடம்பே ஃபுல் இருக்கிற விதமாக இருக்கும். அவர் மேலே நமக்கு நிறைய மரியாதை இருக்குது. ஏன் அப்படின்னா, நோய் ரூட் காஸ்லேருந்து சரி பண்ணும் அப்படின்ட்டு அதற்கான வேலைகள் நிறைய செஞ்சிட்ருக்கிறாரு, நிறைய செய்கிறவர். நோயுடைய ஆரம்பம் விவசாயம். இப்போ விவசாயம் இயற்கை விவசாயமாக இருக்கிறப்ப பாதி நோய்கள் தடுக்கப்படும். பாதி அப்படின்றது கிடையாது, பாதியை விட அதிகமாகவே நோய்கள் நம்ம தடுத்து நிறுத்திடலாம். அப்போ அவர் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. அவர் சிறுதானியங்கள் உற்பத்தி பண்ணி இயற்கையில் அப்படியே விற்பனையும் செய்துட்ருக்காரு. இதை தவிர இன்னும் நிறைய வேலைகள் அவர் செய்கிறாரு. அவர் கொடுத்த முக்கியமான ரெசிபி, அவர்கிட்ட யார் வியாதின்னு போனாலுமே 3 வேளை உணவு சிறுதானியங்கள் தான் எடுத்துக்க சொல்லுவார். அந்த சிறுதானியங்களில் சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை, இந்த 5 சிறுதானியங்கள் இருக்கும். இந்த 5 சிறுதானியங்களுடைய தன்மை இது எல்லாமே பாசிட்டிவ் மில்லட். அப்போ இதில் தான் நம்ம அம்பலி செய்ய போகிறோம். இந்த அம்பலி அப்படின்றது இதுக்கு தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. விட்டமின் B12 நான்வெஜ் எடுத்துக்கிறப்ப தான் வரும். நான்வெஜ் உணவுகளில் B12 இருக்குது. வெஜிடேரியன் உணவுகளில் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறப்ப நோய் இருக்குது அப்படின்னா, நோய் இருக்கிறவர்கள் அசைவம் எடுத்துக்கிறப்ப ஜீரணம் கம்மியாக இருக்கும், ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறப்ப அப்போ நோயினை அது வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேறு வழியே இல்லை அப்படின்னா அது தனி விஷயம். அப்போ வெஜிடேரியன் எடுத்துக்கிறப்ப தான் நோய் சீக்கிரமாக குணமாகும். இப்போ வெஜிடேரியன் சோர்ஸில் விட்டமின் B12 அப்படின்னா இதற்கு அம்பலி சிறந்த வழி. அதுக்கடுத்தது 2வது விஷயம், இது நமது பெருங்குடலில் நல்ல நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தும். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம். பெருங்குடலில் நல்ல நுண்ணுயிர் அதிகமாக இருக்கிறப்ப வெளியே என்னதான் ஊரில் காய்ச்சல் வந்தாலும் சரி, தீய நுண்ணுயிர்கள் அதிகமானாலும் சரி, நம்ம உடலுக்குள்ள நல்ல நுண்ணுயிர் அதிகமாக இருக்கிறப்ப தீய நுண்ணுயிர் உள்ளே வர அனுமதிக்காது. இந்த நுண்ணுயிர்கள் தான் உடலில் நிறைய வேலைகள் செய்யுது. நல்ல நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துறது இந்த அம்பலி. அதுக்கடுத்தது 3வது விஷயம், இப்போ அரிசி உணவு எடுத்துட்டு இருக்கீங்க, அரிசி உணவுல இருந்து மில்லட்டுக்கு மாறணும், ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு வரணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்போ இந்த அம்பலி எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா, இந்த அம்பலி நம்ம சாதாரணமாக சிறுதானியங்களில் தோசை அல்லது அரிசி இல்லை சிறுதானியத்தில் நம்ம ஏதோ ஒரு உணவு செஞ்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம ஆரம்பத்தில் அம்பலி எடுத்துக்கிறப்ப அம்பலி ரொம்ப எளிமையாக டைஜஸ்ட் ஆகும், சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். அதோடைய மெமரி நம்ம உடம்புல கிரியேட் ஆகிடும், அந்த சிறுதானியத்துக்கு உரிய மெமரி. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு அடுத்தது இந்த சிறுதானியத்திலேயே திட உணவுகள் எது எடுத்துட்டாலும் அதை சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த அம்பலி அப்படின்றது ரொம்ப கிரானிக்காக நோய் இருக்கிறவங்க, கேன்சர் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்தது லிவர் சிரோசிஸ், இது மாதிரி கிரானிக் டிசீசஸ், சோரியாசிஸ், எக்ஸிமா, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அம்பலி 3 வேளை உணவு எடுத்துக்கிறப்ப நம்ம சுகாதாரம் ஔஷதம் ஸ்டார்ட் பண்ணி இந்த அம்பலி கொடுக்க ஆரம்பிச்சு அம்பலி சொன்ன ரெசிபி அவங்களுக்கு எடுத்து ரிசல்ட் இல்லைன்னு யாருமே கிடையாது. எல்லா வியாதிகள் உடலில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பிடிச்சி இழுத்து உடல்ல இருந்து வெளியேற்றணும், உடலை இளமையாக்கும். நிறைய பயன்கள் இருக்குது. தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் வரும், ஒரே நாளில் தூக்கம் வரும். சைக்காலஜிக்கல் இஷ்யூ சரியாகுது, மைண்டை நல்லா அமைதிப்படுத்துது. இந்த அம்பலி நிறைய சிறப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த அம்பலி நம்ம சொல்கிறோம். நீராகாரம் அந்த பதிவுலையும் அம்பலியை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த 5 சிறுதானியங்கள் அம்பலிக்கு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை, இந்த 5மே தெர்மோஜெனிக், ஹீட் ப்ரொடியூசிங் கிடையாது, குளிர்ச்சி தன்மையும் கொடுக்காது. இந்த அம்பலி யாருனாலுமே எடுத்துக்கலாம். எனக்கு சூடு சேராது, குளிர்ச்சி சேராது அப்படின்னா தாராளமாக இந்த 5 சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 5 சிறுதானியங்கள் எடுத்துக்கிறப்ப அது சம்மந்தப்பட்ட தொந்தரவு எதுவும் இருக்காது. இதை 3 வேளையுமே நம்ம எடுத்துக்கலாம். கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக 3 வேளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிறப்ப ஒரு 6 வாரத்திலிருந்து 9 வாரம் நோயை பொறுத்து அப்படி எடுத்துக்கிறப்ப ஸ்பீடாக ரெக்கவர் ஆகும். வேறு ட்ரீட்மெண்ட்டு எது பண்ணாலும் சரி, இந்த அம்பலி 3 வேளை எடுத்துக்கிறப்ப ரொம்ப ஸ்பீடாக ரெக்கவரி கொடுக்கும்.
3 வேளை இதை எடுத்துக்கணும் அப்படின்னா 3 வேளை இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இதையும் எடுத்துக்கிட்டு வெள்ளை அரிசி சாதம் அது எல்லாமே எடுக்கக்கூடாது. 3 வேளை இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இது எப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ இந்த அம்பலி செய்முறை நான் சொல்கிறேன், கிளியராக கவனிச்சுக்கோங்க. முதல்ல சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை, இந்த 5 சிறுதானியங்களில் ஏதோ ஒரு சிறுதானியம் எடுத்துக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிறுதானியம் எடுத்துக்கணும். இந்த சிறுதானியத்துக்கு ஒவ்வொரு சிறுதானியம் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. நான் அந்த சிறுதானியம் என்ன பயன்கள், யார் அதை எடுத்துக்கணும் அப்படின்றது தனித்தனி பதிவுகள் தான் நான் கொடுக்குறேன். எந்த வியாதி இருந்தாலும் சிறுதானிய உணவுகள் எடுத்தே சரி பண்ணலாம். அப்போ இந்த அம்பலி அதற்கு முதல் படி. அம்பலி எப்படி செய்கிறதுன்னா, இந்த சிறுதானியங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து முதல்ல அதை சுத்தப்படுத்திடுங்க. இந்த சிறுதானியங்கள் வாங்குறது ஏதோ ஒரு இயற்கை விவசாயத்தை வாங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். இயற்கை விவசாய சந்தைகள் இப்போ நிறைய இடங்கள்ல போடுறாங்க. அப்போ அங்கேருந்து வாங்கிக்கலாம். நானும் அவங்கக்கிட்ட கேட்டு, அவங்களுடைய நம்பருமே நம்ம சேனல்லையே கீழே போடுறதுன்னா அவர்கிட்ட அனுமதி கேட்டு நான் போட்டு தரேன். சரி, அதுவும் போன வீடியோலேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சென்னையில் எங்கே இயற்கை விவசாய சந்தை நடக்குது அப்படிங்கிறது. சென்னையில் நடக்குது. அதுக்கப்புறம் சூலூரில் செஞ்சோலை இந்த இடத்துல நடக்குது. மதுரையில் இப்போ போர்ட்டிஸ் குடோனில் நடக்குது. அப்போ நம்ம அதை சொல்கிறப்ப இடம் மாற்றினா அப்போ சிக்கலாக இருக்கும். அதனால் நான் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க நம்பர் அதையே நான் பதிவிடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கடுத்தது இந்த சிறுதானியங்கள் எடுத்துக்கிறோம், நல்லா கழுவிக்கிறோம். கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த சிறுதானியங்கள் 1 டம்ளர் 1 பங்கு அந்த சிறுதானியம் எடுத்தோம் அப்படின்னா அதில் 6லிருந்து 10 மடங்கு தண்ணீர் சேர்க்கணும். என்னைய பொறுத்தளவுக்கு 10 மடங்கு தண்ணி சேர்க்கிறப்ப சிறப்பாக இருக்கும். வியாதி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்ணி எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது. 6 மடங்கு தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் ரொம்ப சாலிடாகவே இருக்கும். இது 10 மடங்கை விட அதிகமாகவே சேர்த்துக்கணும். சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த 6லிருந்து 10 மடங்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் அப்படியே சோப் பண்ணிடணும், ஊற வச்சிடணும். இது எப்போ செய்யலாம்? இப்போ நாளைக்கு காலையில் இந்த அம்பலி நான் எடுத்துக்கணும் அப்படின்னா இன்றைக்கி மதியத்தில் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும், ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இரவு ஆனதுக்கப்புறம், அதாவது 6லிருந்து 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த சிறுதானியத்தை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம தண்ணீரில் வேக விட்டுறலாம். அப்படியே வேக விடுறப்ப அது சாதமாக இருக்கும். அது நம்ம மதிய உணவில் காய்கறி கூட்டு, பொரியல், ரசம், குழம்பு எல்லாத்தோட சேர்த்து எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை கஞ்சி மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சிறுதானியத்தை எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி இது கூட வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த அம்பலி ப்ராசஸ்ஸு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது அந்த நல்ல நுண்ணுயிர் பெருக்கத்தை தடுத்து நிறுத்திடும். நல்ல நுண்ணுயிருக்காக தான் இந்த சிறுதானியமே நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்தது இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப ஒன்று அரைச்சிருக்கிறோம், இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம சிறுதானியம் ஊற வச்சுட்டு அப்படியே இருக்குது. இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணீரில் நல்ல சத்துக்கள் இருக்குது, நல்ல மருத்துவ தன்மை இருக்குது. அப்போ இந்த தண்ணீர் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கணும். இப்போ அரைச்சதாக இருக்கட்டும், இல்லை சாதம் அப்படியே இருக்கட்டும், இந்த சிறுதானியம் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்படியே தண்ணீர்னா இந்த ஊற வச்ச தண்ணியிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். இந்த சிறுதானியம் நல்ல கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமோ, இல்லை சிறுதானியம் வெந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமோ இதை மூடி வச்சுருங்க, ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மூடுறது ஒரு வெள்ளை நிற பருத்தி துணி, அதால் நம்ம மூடி வச்சிடணும். காசு உள்ளும் வெளியும் போயிட்டு வரணும். இதை நீங்கள் சிறுதானியம் தயாரானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து கொஞ்சம் இளம் சூட்டில் இருக்கிறப்ப அதை அந்த வெள்ளை நிற பருத்தி துணியால் நம்ம வேடு கட்டி வச்சிடலாம். இரவு முழுக்க அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து சுவைச்சு பார்க்குறப்ப லேசான புளிப்பு சுவை இருக்கும். அது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து, சூடு அதிகமாக இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சிறுதானியம் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு 3 வேளை உணவும் எடுத்துக்கலாம். 2 வேளை உணவு எடுத்துக்கலாம். 1 வேளை உணவு காலை உணவு மட்டுமே எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுக்கக்கூடியது. உடலில் கழிவுகள் எங்கே இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரும். எடுத்து பார்க்குறப்ப அதோடைய வித்தியாசம் நமக்கே தெரியும். இப்போ இந்த நீராகாரம் நம்ம டெய்லி காலையில் எடுத்துக்க சொல்கிறோம் முதல் உணவாக. அப்போ இந்த நீராகாரம் சேராதவங்க இந்த சிறுதானியத்தில் மேலே இருக்கிற அந்த தெளிவு நீர், அந்த அம்பலி அதோடைய தெளிவு நீர், அதை வடிகட்டி அதை நம்ம காலையில் குடிச்சிடலாம். இந்த சிறுதானியத்தில் மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கு தனியான வீடியோ
அடுத்த வீடியோ போடுறப்ப அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.